நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து எந்தெந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா பைக்கோட இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் வந்து ரொம்ப நேரம் பைக்கை நிப்பாட்டி வச்சுருந்தோம். அதாவது நைட்டு வந்து பைக்கை நிப்பாட்டிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பைக்கை எடுக்கும் பொழுது ஒரு 20லேருந்து ஒரு 30 செகண்ட் வந்து ஐடியலில் வந்து ஓட விட்டீங்க அப்படின்னா உங்கள் இன்ஜினோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பைக்குக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் பைக் வந்து ஓவர் ஹீட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து கார்பரேட்டரில் வந்து ஏதாச்சும் அடைப்பு இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பைக் வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஏன்னா வந்து கார்பரேட்டர் சரியாக இல்லை அப்படின்னா போதுமான அளவு காற்று வந்து உள்ளே போகாது. இல்லை காற்று பெட்ரோல் ப்ரொபோர்ஷன் வந்து மாறுச்சு அப்படின்னாலும் பைக் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதனால் வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னாலே எந்த விதமான பிரச்சனையும் வராது. அடுத்த விஷயம் வந்து இன்ஜின் ஆயில் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் வந்து கம்பெனியோட இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வெளி இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதை யூஸ் பண்ணாலும் சரி தொடர்ந்து ஒரே இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரே கிரேடை வந்து யூஸ் பண்ணுங்கள். மாற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் இன்ஜினுக்கு தான் வந்து பிரச்சனை. அதே மாதிரி வந்து இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகுதா அப்படிங்கிறதையும் வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. இன்ஜின் ஆயிலை மாற்றி போடும் பொழுது இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகும்போதும் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணிடுங்க. ஒரு 3000 கிலோமீட்டர் அப்படின்னா அது 3000க்கு முன்னாடியே சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. எக்ஸ்ட்ரா ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து இதே மாதிரி வந்து லேட்டாக சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் பைக்கோட இன்ஜினோட ஹெல்த் வந்து குறைஞ்சி இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பைக்கில் வந்து ரேடியேட்டர் இருக்குது அப்படின்னா கூலண்ட் வந்து லீக் ஆகுது, கூலண்ட் வந்து சரியான அளவில் இல்லை அப்படின்னாலும் பைக் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அடுத்த விஷயம் வந்து லாங் டிரைவ் போகிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து தவிர்க்க முடியாத சமயத்தில் ஒரு 2 மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரச்சும் கேப் விடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, பொறுமையாக தான் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து பிரேக் விட்டு அதன் பிறகு வந்து லாங் டிரைவ் போனீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும், ஓவர் ஹீட்டும் வந்து ஆகாது. அதேமாதிரி வந்து ஓவர் ஸ்பீடில் போகிறது, இப்போ வந்து ஒரு பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து 115 கிலோமீட்டர் அப்படின்னா அடிக்கடி வந்து 115 கிலோமீட்டர் எவ்வளோ தான் வேகமாக போகுது அப்படின்ட்டு அடிக்கடி வந்து நீங்கள் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ரியர் பிரேக் பெடலை வந்து அழுத்திட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கே வந்து தெரியாது. நீங்கள் ஓட்டிகிட்டு போவீங்க, அது வந்து ஒரு பழக்கம் மாதிரி ஆகிடும். காலை வந்து அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி பிரேக் லிவரை வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கே அது வந்து தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரே நேரத்தில் வந்து இன்ஜினில் பவரும் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அதே சமயம் வந்து பிரேக் பெடலில் வந்து லைட்டாக நீங்கள் கால் வச்சு அழுத்தும் பொழுது என்ன ஆகும், வீல் வந்து லைட்டாக வந்து உரசிட்டே இருக்கும். பிரேக் பேடு போயிட்டு வீலில் உரசிட்டே இருக்கும். பவரும் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த இடத்துல பிரேக்கும் வந்து லைட்டாக அப்ளை ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதனால் வந்து கால் வந்து கரெக்டாக இருக்கா, பிரேக் பெடலை வந்து அழுத்தாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து வெயில் நேரத்தில் வந்து அதிகமாக பைக் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இல்லைனா வந்து பைக்கை போய் பார்க் பண்ணும்போது அவங்க பைக் வந்து வெயில் அதிக நேரம் நிற்கும். ஸோ வெயில் நேரத்தில் அதிகமாக நீங்கள் போகும்போது இன்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஹீட் ஆகும். அது வந்து பிரச்சனை கிடையாது. எப்போ பைக் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஓட்டினாலே உங்கள் பைக் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா தான் கார்பரேட்டர்லேயோ இல்லை இன்ஜினுக்குள்ளேயோ வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்போயாச்சும் ஒரு நாள் வெயிலில் போகிறப்ப ஹீட் ஆகுது அப்படின்னா அதற்காகலாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து தட்பவெப்பநிலையை பொறுத்து வந்து ஒரு சில சமயங்களில் வந்து இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.